வெல்கம் டு ஜிஹெச்கே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம், டேபிளோட ஃபீடு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விசி = πdn/1000. ஓகே, ஃபீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்இஜெட் இன்ட்டு ஜெட் இன்ட்டு என். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசியும் இந்த எஃப்இஜெட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்செர்ட்டாக இருந்தால் இன்செர்ட்டோட பேக் சைடில் கொடுத்துருவாங்க, அதாவது இன்செர்ட் பாக்ஸோட பேக் சைடில். கட்டராக இருந்தால் அந்த கட்டரோட ஸ்பெக்கில் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா, இப்போ இன்செர்ட்டில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், PMKNSH. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல், பி வந்து ஒரு மெட்டீரியல் ஸ்டீல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ விசி பிக்கு எவ்வளவு, எம்முக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பிக்கு வந்து ஒரு பிளாக் கலராக டாட் வச்சுருக்காங்க, எம்முக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டிருக்காங்க. இதுலேயும் பிக்கு வந்து எவ்வளோ விசி, எம்முக்கு எவ்வளோ விசி, எவ்வளோ டெப்த் ஆஃப் கட்டு, ஏபி அப்படிங்கிற டெப்த் ஆஃப் கட்டு பக்கத்தில் ஃபீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கோடிங் இருக்குது, ப்ளூ, எல்லோ, ரெட் இந்த மாதிரி. பி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஓட்டலாம், எம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், என் நான் ஃபெரஸ் மெட்டீரியல், நான் ஃபெரஸ் மெட்டீரியல்னால் அலுமினியம் இந்த மாதிரி, எஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட் சூப்பர் அலாய், ஹச் வந்து ஹார்டன் மெட்டீரியல். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு இந்த பிளாக் மார்க் மாதிரி டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டுக்கு எவ்வளோ விசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. விசி இப்போ 210 290 வரை யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்ஜெட் 0.17 0.5 வரை யூஸ் பண்ணிக்கலாம். டெப்த் ஆஃப் கட் 1.2 5 mm வரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு இன்செர்ட்டோட பேக் சைட்லேயும் இப்போ கட்ரு எண்டு மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு மில்லோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ விசி = πdn/1000 இது ஆர்பிஎம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா, விசி அப்படிங்கிறது வந்து கட்டிங் ஸ்பீடு. இது வந்து நமக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, இன்செர்ட் பேக் சைட்லேயோ இல்லை கட்டரோடதுலேயே கொடுத்துருப்பாங்க. பை அப்படிங்கிறது வந்து 3.14. என் ஸ்பிண்டில் ஸ்பீடு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். டி அப்படின்னா கட்டர் டயாமீட்டர், என்ன கட்டர் போடுறீங்களோ அதோட டயாமீட்டர். இதே இது ஃபீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எஃப்இஜெட் இன்ட்டு ஜெட் இன்ட்டு என். எஃப்இஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் பேர் டூத், ஃபீட் பேர் டூத் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டோட அந்த பாக்ஸ் பேக் சைடில் கொடுத்துருவாங்க. என் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ். இப்போ இன்செர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எட்ஜு தான் இருக்கும். எண்டு மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளூட் இருக்குது, 4 ஃப்ளூட் இருக்குது, 5 ஃப்ளூட் இருக்குது. அது நம்ம எத்தனை ஃப்ளூட் போடுறோமோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஸ்பீடு ஆர்பிஎம், எஃப் வந்து கட்டிங் ஃபீடு. ஓகே, எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ விசி = πdn/1000 இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா n = 1000 × VC / π × D. ஓகே, இப்போ n = 1000. விசி வந்து நம்ம எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கோம், 150 சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 150 போட்டாச்சு. பையோட வேல்யூ என்னது 3.14. இப்போ நம்ம 10 mm எண்டு மில் யூஸ் பண்ணியிருக்கோம், 10 mm எண்டு மில் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 ஃப்ளூட்டு. ஓகேவா, இப்போ இதை போட்டு அப்ளை பண்ணிட்டோம். n = போட்டோன்னா 15000 / 31.4. இதை வேல்யூ எவ்வளோன்னு பார்த்து ஆர்பிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் கிடச்சிரும். ஆர்பிஎம் 4777, இதுதான் ஆர்பிஎம். ஓகே, இந்த ஆர்பிஎத்தை வச்சு மறுபடியும் ஃபீடு கண்டுபிடிக்கணும். ஃபீடு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எஃப் = எஃப்இஜெட் இன்ட்டு ஜெட் இன்ட்டு என். எஃப்இஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்செர்ட்டோட பேக் சைடில் பார்த்தோம், இன்செர்ட் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தோம். அதே போல் கட்டிருக்குன்னா ஸ்பெக்கு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஓட்டலாம் அப்படின்னு. இப்போ நம்ம 0.08 கொடுத்துருக்காங்க 10 mm எண்டு மில்லுக்கு. ஓகேவா, எத்தனை ஃப்ளூட் யூஸ் பண்ணுறோம், 4 ஃப்ளூட் யூஸ் பண்ணுறோம். ஆர்பிஎம் எவ்வளவு 4777. இந்த ஆர்பிஎம் அப்படியே கொடுத்துடணும்.
இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து எவ்வளோ வருது 1528. இதை வந்து ஃபீடு ஆர்பிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்பிஎத்தை வச்சு ஃபீடும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதில் விசி வந்து நம்ம 150 யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் எஃப்இஜெட் வந்து 0.08 யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து நமக்கு இன்செர்ட் கொடுக்குறவங்களும் கற்றுக் கொடுக்குறவங்களும் என்ன எவ்வளவு யூஸ் பண்ணோம், மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணணும், மினிமம் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அதிலே போட்டிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஆர்பிஎம் ஃபீடும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.